Unit 7, Exercise 7.9, Question number 1, second subdivision. Find the asymptotes of second subdivision f of x is equal to x square divided by x plus 1. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அசிம்டோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம 3 டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அசிம்டோட்ஸ்னா என்ன? அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இட் டச்சஸ் அ கர்வ் அட் இன்ஃபினிட்டி. ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்கு? ஹாரிசான்டல் அசிம்டோட், வெர்டிக்கல் அசிம்டோட் அண்ட் ஸ்லாண்ட் அசிம்டோட். ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிக்கல் அசிம்டோட்டை ஆப்டைன் பண்ணிடலாம். வெர்டிக்கல் அசிம்டோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் அசிம்டோட் ஆப்டைன் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ டினாமினேட்டர் பாருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போட்டோம்னா டினாமினேட்டர் 0 ஆகும். அதாவது எனி நம்பர் பை 0னா இன்ஃபினிட்டிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, அதாவது 1/0 அப்படின்னு வரும், விச் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வெர்டிக்கல் அசிம்டோட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ டெஃபினிஷன் பிரகாரம் பார்க்கலாம். Now let's see the solution. The given function is f of x is equal to x square divided by x plus 1. Okay, x plus 1. நமக்கு கிடைச்சிருக்கிறது x is equal to -1. So graphல பார்த்தோம்னா -1ன்றது எப்படி இருக்கும்? இது 0 அப்படின்னா this is going to be -1. So நம்ம left limit and right hand limit செக் பண்ணுவோம். left limit அப்படின்னா -1, ஓகே இப்படி இருக்கும். right limit அப்படின்னா -1, இங்க பிளஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, now limit x tends to, so இங்க -1 அப்படிங்கிறத பார்த்தோம். so -1 left limit செக் பண்ணலாம். இங்க f of x, ஸோ லெஃப்ட் லிமிட்னா -1க்கு இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் -1.1 அப்படின்னு இருக்கும். ஸோ டெசிமல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவான்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு பதில் நீங்கள் -2ங்கிறத டெம்பரரியாக ஜஸ்ட் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. பட் எப்படி இருந்தாலும் இன்ஃபினிட்டி தான், பிகாஸ் நம்ம இங்கே நம்ம -1ங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி. பட் பிளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியாங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ -2 அப்படின்னு போட்டிங்கன்னா இது 4, அதாவது பாசிட்டிவ், நியூமரேட்டர் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே -2ன்றதை போட்டிங்கன்னா -2 + 1 -1 நெகட்டிவ். அப்போ இது ஒரு நெகட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அதே போல் லிமிட் x tends to -1, ரைட் லிமிட்டை செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரைட் லிமிட் அப்படின்னோம்னா இது எப்படி இருந்தாலும் இன்ஃபினிட்டி தான், ப்ளஸ் இன்ஃபினிட்டியா மைனஸ் இன்ஃபினிட்டியாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ -1 ரைட் லிமிட். இப்போ ரைட் லிமிட் பார்த்தோம்னா -0.9, அதுதான் -1க்கு க்ளோஸாக இருக்குது, -0.9. பட் டெசிமல்லாம் போட்டு செக் பண்ணுறதை விட 0வே போட்டு செக் பண்ணுங்க, 0ங்கிறது இருக்கு. அப்போ இங்கே 0ன்றது வந்துடும், 0 + 1. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது வெர்டிக்கல் அசிம்டோட் கன்ஃபார்ம் ஆயிடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் அ வெர்டிக்கல் அசிம்டோட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டிகிரியும் டினாமினேட்டரில் இருக்கிற டிகிரியும் கம்பேர் பண்ணுங்க. நியூமரேட்டரில் இருக்கிற டிகிரி கிரேட்டராக இருந்ததுன்னா இங்கே வந்து ஹாரிசான்டல் அசிம்டோட் இருக்காது, நிச்சயமாக ஸ்லாண்ட் அசிம்டோட் தான் இருக்க போகுது. ஸ்லாண்ட் அசிம்டோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது நம்ம டிவைட் பண்ணுவோம். x square by x plus 1 இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். x plus 1 நியூமரேட்டரில் பார்த்தது நம்ம x square. ஸோ இங்கே நம்பர் இல்லைன்னா 0ன்றதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கோஷன்ட்ல நம்பர் ஆப்டைன் பண்ணணும். x square xன்னு இருக்கு. ஓகே, ஸோ x square x அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா xங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே xங்கிறத போடுங்க. x into x is x square. ஓகே, இங்கே x squareங்கிறத போட்டோம். அண்ட் தென் பிளஸ் 1 into x is x. Okay, this will get cancelled. Okay, so இங்க மைனஸ்ங்கிறத போடுங்க. அப்போ இங்க -x, இங்க நம்பர் இல்லைன்னா 0ன்றதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ -x divided by x. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -1ங்கிறது வரும். அப்போ இங்க -1ங்கிறத போடுங்க. ஸோ இது -x -1. ஸோ திஸ் வில் பிகம், இங்க சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணுவோம். திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் 1. அப்போ ரிமைண்டர் இங்கே 1ன்னு வந்திருக்கு. இங்கே x -1 கோஷன்ட்ல என்ன நமக்கு வந்திருக்கு? x -1 அப்படிங்கிறது வந்திருக்கு. therefore y is equal to f of xனா அது y தானே, அது f of x தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
y is equal to x minus 1. கோஷன்ட்ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். இங்க ரிமைண்டர் கான்ஸ்டன்ட்ல வந்திருக்கு, அதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, y is equal to x minus 1 is a slant asymptote. Is a slant asymptote. So நமக்கு ஆல்ரெடி vertical asymptote x is equal to minus 1ங்கிறத பார்த்தோம். Okay, x is equal to minus 1 is a vertical asymptote. இன்னொன்று நம்ம பார்த்தது slant asymptote, y is equal to x minus 1. இங்க horizontal asymptoteங்கிறது கிடையாது. Okay, thank you children.